ஒரு வழியாக மஹிந்திரா அவங்களோட புதிய இவி வெஹிக்கிளோட ப்ரைஸிங் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் முழுசாக ரிவீல் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அரையும் குறையமாக தான் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? XEV9e அப்படின்ற வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 3 வேரியண்ட் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. அது வந்து பேக் 1, பேக் 2, பேக் 3 அப்படின்ற பேரில் தான் இவங்க அழைக்கிறாங்க. கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதோட பேக் 1ஓட விலை பார்த்தீங்கன்னா வந்து 21.9 லட்சங்கள் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். பேக் 3ஓட விலை பார்த்தீங்கன்னா வந்து 30.5 லட்சம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிச்சா தெரிஞ்சிருக்கோம், பேக் 2ஓட ப்ரைஸிங் ரிவீலே பண்ணல. அவங்க எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதில் மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜோட ப்ரைஸை இன்க்ளூடே இவங்க பண்ணலை. ஏன் தெரியல. ஓகே, அப்போ பேக் 2 எப்போ வரும் அதுவும் தெரியல. சரி, இந்த வண்டிங்கெலாம் நீங்கள் எப்போ புக் பண்ண ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து February 14 இந்த வண்டிகளுக்கான புக்கிங்கை வந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச்லேருந்து இந்த வண்டிகள் டெலிவரி ஆகப்படும் அப்படின்றதையும் வந்து மஹிந்திரா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போது January 14 மேஜரான 6 மெட்ரோஸில் மட்டும் இந்த இவி வெஹிக்கிள்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த XEV9eல குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் 2 பேட்டரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 59 kWh பேட்டரியும் 79 kWh பேட்டரியும் வந்து ஆப்ஷனாக கொடுத்துட்ருக்காங்க. 59 kWh பேட்டரி ப்ரொடியூசிங் 231 horsepower with a range of 542 kilometers in a full single charge. 79 kWh battery producing 286 horsepower with a range of 656 kilometers in a full single chargeல வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் ஆக்சலில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த 79 kWh பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பேட்டரி வாரண்ட்டி வந்து மஹிந்திரா வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க.